கிட்ஸை வளர்க்குறது அப்படிங்கிறதுல பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கிறோம். நாங்கள் இங்கே இன்டர்மீடியேட்டராக இருக்கிறோம் கிட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில. எந்த மாதிரி அப்படின்னா, தாய் 8 அடி அப்படின்னா குட்டி 16 அடி அடிமாங்க. ஸோ குட்டியை வந்து தாயால் வளர்க்க முடியலை, இன்க்ளூடிங் அப்பா அம்மா, அதுவும் வேலைக்கு போகிற அப்பா அம்மா. இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா, ஒரு ஸ்கூலிங்கில் ஒரு 12th வரைக்கும் கூட கொண்டு வர ஒரு பேரண்டால் 12th அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சார்கிட்ட கேளு, இல்லை இவங்ககிட்ட கேளு, இல்லை ஏற்றி வீட்டுக்காரங்கிட்ட கேளு, யார்கிட்டயாவது கேளு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், அவங்க ஏதாவது ஒரு வகையில் போகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் எப்படி கொண்டு போய் நிப்பாட்டுன்னு தெரியல. சில பேர் இங்கே அதிகமாக கூட்டு வர்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்காக 12th படித்த ஒரு பெண் குழந்தையை கூட்டு வருவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், கண் குழந்தை அதை குறையாக சொல்லுவாங்க. இல்லை அவளை நாங்கள் தனியாக வேறு காலேஜுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது, வேறு ஊருக்கு அனுப்ப வேண்டியது இருக்குமாங்க. அப்போ அந்த பேரண்ட்டுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, இவங்க ஏன் இத்தனை வருஷமாக அதை பற்றி யோசிக்கலை அப்படின்னா, அது நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இருக்குது. எப்படியா இருந்தாலும் தூரமாக போய் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும். எப்படியா இருந்தாலும் இவங்க நினச்ச காலேஜில் கிடைக்காது. கவுன்சிலிங் அது இதுன்னு போனால் 5000 சீட்டுக்கு நடுவில் எந்த ஒரு குழந்தையும் தான் எடுத்த படிப்பை படிக்கவும் முடியறதில்ல. ஸோ இப்படியே தூரமாக போகிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியில் அந்த 12th அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் வகையில் பேரண்ட்ஸு ரொம்ப ஏர்லியராக சிந்திக்க ஆரம்பித்த பேரண்ட்ஸில் உங்களை மெயினாக பார்க்குறேன். எப்படி அப்படின்னா,